ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். லோகேஷ் கனகராஜ் வந்து ரஜினி சார்ட்டையும் கமல் சார்ட்டையும் அந்த ஒரு கதை சீக்வன்ஸ் சொல்லியிருக்காரு. அது ஃபுல்லாகவே ஆக்ஷனாக இருக்கா, நாங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி அதை எப்படி பார்க்குறீங்க? எகைன் அவங்க சார் ரெண்டு பேர் நடிக்கிறத எப்படி? I think it's wonderful to see two legends come together on screen. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவும் கமல் அங்கிளும் ஸ்க்ரீன்ல பார்க்கறது டெஃபினட்டா ஆடியன்ஸா ஐ திங்க் இட் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டிங். லோகேஷ் ப்ராஜெக்ட் பத்தி ஐ திங்க் அவங்க ரீசெண்டா பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேல ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு சே. ஸோ அப்பா அண்ட் கமல் அங்கிள் காம்பினேஷனுக்கு எல்லார் மாதிரியும் நானும் வெயிட்டிங். இப்ப இருக்க இண்டஸ்ட்ரி எப்படி பாக்குறீங்க? இப்ப இருக்க சினி இண்டஸ்ட்ரீஸ் உங்களோட பார்வையில் எப்படி? இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே எப்படி சொல்றது, திங்ஸ் கீப் சேஞ்சிங், திங்ஸ் கீப் இவால்விங். ஸோ வி ஆல் ஹாவ் டு அடாப்ட் அண்ட் இவால்வ் வித் டைம். இப்போ இண்டஸ்ட்ரி வந்து அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஓடிடி கல்ச்சர் தட்ஸ் கம் இன் விச் இஸ் வெரி நியூ. ஸோ தேர் ஆர் ஓடிடி ஸ்டார்ஸ் ஆல்சோ, தேர் தியேட்ரிக்கல் ஸ்டார்ஸ் ஆல்சோ. பட் ஐ திங்க் நல்ல கதைகள் நல்ல படம் வந்தா நம்ம ஆடியன்ஸ் எப்பவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது இன்னி வரைக்கும் நடந்திருக்கு. சின்ன படமோ பெரிய படமோ அந்த கண்டென்ட் கனெக்ட் ஆடியன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ஓடும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஹெல்த்தி ட்ரெண்ட். And again, a lot of young talent are getting introduced, young heroes are getting introduced, new heroines are coming. So, ஒரு நல்ல ஃபேஸ்ல இருக்கு இண்டஸ்ட்ரி நான் நம்புறேன். ரீ-ரிலீஸ் கல்ச்சர் ரீ-ரிலீஸ் ஒரு நல்ல கதைகள் மிஸ் ஆனதுனால ரீ-ரிலீஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஏன்னா சில படங்கள் வர்றது வந்து பெரிய அளவில் ஈர்க்கக்கூடியதா இல்ல, அதனால ரீ-ரிலீஸ் வந்து பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குங்கிற மாதிரி சில கமெண்ட்ஸ் இருக்கு. சில கொண்டாடக்கூடிய சூழலும் இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ல மங்காத்தா கூட பயங்கரமான ஒர்க் பண்ணாங்க. அகேன் நாஸ்டால்ஜியாங்க, அதான் சொன்னேன். இப்போ ரீ ரிலீஸ்னா நம்ம சின்ன வயசுல ஒரு யங்கரா இருந்த ஸ்டேஜ்ல ஒரு படத்தை தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ண அதே எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரீ ரிலீஸ்ல இட் ரீக்ரியேட்ஸ் தோஸ் மெமரிஸ் ஃபார் யூ. ஏன்னா இப்போ நான் படையப்பா ரீ ரிலீஸ் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நடந்துச்சு அண்ட் இட் வாஸ் ரிசீவ்ட் சோ வெல் பை ஆடியன்ஸ். ஏன்னா 25 இயர்ஸா படையப்பா நீலாம்பரி அந்த காம்பினேஷன் நீங்க பிக் ஸ்கிரீன்ல பார்க்கல. அண்ட் என்னதான் இந்த ரீல் கல்ச்சர் வந்தாலும் இந்த வெர்டிகல் சினிமா அதெல்லாம் என்ன வந்தாலும் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வில் நெவர் கோ. So I think re-release concept என்ன பொறுத்த வரைக்கும் again is nostalgia. It's to go back to a time watching a film that you watched years ago. அதெல்லாம் ஃபெஸ்டிவல் சமயத்துல அதை ரிலீஸ் பண்றாங்கல்ல, சின்ன படங்கள்லாம் அடிவாங்கன்னு பேசுறாங்க. ஸோ அது எப்படி பாக்குறீங்க? தனியா நம்ம ஃபெஸ்டிவல் டைம்லயே அந்த ரிலீஸ் பண்ணலாம் ரிலீஸ் பண்ணலாம். ஐ திங்க் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டிசிஷனுங்க இதெல்லாம். ஏன்னா இப்ப நாங்களே பாருங்க, எங்க ஒரு ப்ரொடியூசரா நாங்க ஒரு டேட் இதுல வந்தா படத்துக்கு நல்லா இருக்கும்ன்றது ப்ரொடியூசர்ஸோட டிசிஷன். ஸோ ரீ-ரிலீஸ் கூட அந்த இண்டிவிஜுவல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு தாங்க நீங்க கேட்கணும். நான் ஜெனரலைஸ்டா பேச முடியாதுங்க, நான் எங்களை பத்தி மட்டும் தான் பேசுவேன். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி கமெண்ட்ஸ் ஃபார் தட் ஆல்சோ. வந்து நீங்க சூப்பர் ஸ்டாருக்கு கொண்டு சேர்த்திருக்கீங்க. வாலியை கூட அவர் சொல்லியிருப்பாரு. அப்படி இருக்கையில இப்போ யங்ஸ்டர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய அவங்க ஏதோ ஸ்கிரிப்ட் தலைவர் கொண்டுட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணிருக்கா? அதை பத்தி ஏதாவது சஜஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ஒரு நல்ல கதை தாங்க அப்பா எப்பவும் எதிர்பார்க்கறாங்க. ஸோ டெஃபினட்டா யங்ஸ்டர்ஸோட நான் நிறைய இப்போ இன்ட்ராக்ட் பண்றதுனால ஒரு நல்ல கதை இருந்து அது அப்பாவுக்கு பிடிக்கும் அப்படின்றது எனக்கு அப்படி தோணுச்சுன்னா டெஃபினட்டா அப்பா கிட்ட நான் கொண்டு போவேன். He again looks at talentங்க. அப்பா பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் he's been working with a lot of youngsters. So talent பாப்பாங்க அப்பா and script பாப்பாங்க. அப்புறம் என் அப்பா வந்து ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டர். He'll fully surrender. டெக்னிக்கலி அட்வான்ஸ் நிறைய வந்தாலும் கூட இப்போ இங்க இருக்கிற பழக்கப்பட்ட ஆடியன்ஸ் வந்து இந்த மண் சார்ந்து மாதிரி நேட்டிவிட்டி ரொம்ப விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. பட் அந்த நேட்டிவிட்டி சார்ந்த ஒரு விஷயத்த டெக்னிக்கலா கொண்டு போய் சேர்க்க முடியுமா? செய்யும்போது எந்த மாதிரி? I think it's possibleங்க. And I think ரீசெண்டா வந்த ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்லணும்னாமே இட்ஸ் த காந்தாரா பிரான்ச்சைஸ். காந்தாரா படம் பாத்தீங்கன்னா நிறைய சிஜி இருக்கு, பட் அது வந்து அந்த கதை ரொம்ப ரூட்டடா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவையான டெக்னாலஜி நம்ம கொடுக்கணும். இல்லைன்னா இது வந்து ஒரு டெக்னாலஜி படம்ன்ற ஆங்கிள் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பிக்கணும். பட் எண்ட் ஆஃப் த டே ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியம் அண்ட் ரூட்டட்னஸும் ரொம்ப முக்கியம். இந்த படத்துக்கு சென்சார்ல அப்ளை பண்ணியாச்சுங்க. சென்சார் இஷ்யூஸ் வந்து மாதிரி சென்சார்ங்கிறது ஒரு படம் வந்தா அந்த படம் அது ஏவா யூவா அல்லது ஏஎன்யூவா அப்படிங்கறத சர்டிஃபைட் பண்ணுமே தவிர இது இருக்கணும் இது இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்லக்கூடாதுன்ற ஒரு கருத்து இப்போ போயிட்டு இருக்கு. ஆனா அந்த சென்சார் அப்படிங்கிறது வாயிலா நம்மளுடைய கருத்தை சொல்ல முடியாம போயிடுறாங்க படைப்பாளிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து யோசிக்கிறவங்களே தடை பண்றதாவும் சொல்லப்படுது. சென்சாருடைய இந்த கண்ட்ரோல் எப்படி பாக்குறீங்க? ப்ரொடியூசரா நீங்க எப்படி? Singer, the censor body is there for a particular reason, based on what
அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த க்ரௌடுக்கு என்ன மாதிரி படங்கள் காட்டணும் அப்படின்றதுக்கு ஒரு பாடி. ஸோ ஐ ஃபீல் த சென்சார் பாடி ஷுட் பி ரெஸ்பெக்டட். பட் அதை தவிர இப்போ எனக்கு அந்த டாபிக்ல கமெண்ட்ஸ் நிறைய கொடுக்க விருப்பம் இல்லை. ஏன்னா நீங்க ஒரு கதை கேட்டுதான் படம் எடுப்பீங்க, பட் அது வந்து சென்சார்ல போய் கட் பண்ணும்போது அது வந்து ஒரு நீங்க இன்ஸ்பைர் பண்ண ஒரு பாயிண்ட் மேபி கட் ஆகலாம். அப்படி இருக்கும்போது அந்த கதையே போகலாம், அந்த படமே நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் போகலாம். அப்போ அந்த நினைச்சதை கொண்டு வர முடியாத ஒரு நெருக்கடிக்குள்ளாகிறாங்க நீங்க படைப்பாளிகள். பட் இது வந்து இன்னைக்கு இது ரொம்ப நாளா இந்த சென்சார் பாடின்றது புதுசா வந்த ஒரு பாடி இல்லைங்க. சினிமா இன் இந்தியா ஹேஸ் டு ஃபாலோ த ரூல்ஸ் ஆஃப் சென்சார்ன்றது ரொம்ப வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபார்மாலிட்டி. ஸோ இல்லைங்க, நாட் லைக் தட். பட் ஐ ஜெனுவின்லி திங்க் த பாடி ஷுட் பி ரெஸ்பெக்டட். பட் அதுக்கு மேல ஏற்கனவே சொல்லிட்டேன், ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங் மோர். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.